புதுசாக மார்க்கெட்டிங் போகிறீங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் போடுற கஷ்டமாகுது. ஒரு தெரிஞ்ச பாயிண்ட்டு நான் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக சொல்கிறேன். தெரியாமல் தெரிஞ்சுக்கங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு டிகிரி முடிச்சுக்கிறீங்க, ஒரு வேலை டிஸ்ட்ரிபியூட்டர் போட தெரியலைன்னா போய் அங்கே போயிட்டு இவ்வளோ மார்ஜினு இவ்வளவு அப்படின்னு போனால் டைரெக்டாக போனால் தெரியாது. நீங்கள் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அங்கே போய் நின்றுட்டு யார் யார் டிஸ்ட்ரிபியூட்டர் வராங்களோ உங்களோட டீட்டெயில்ஸு என்னென்ன டிஸ்ட்ரிபியூட்டருக்கு உண்டான டீட்டெயில்ஸு வேணும், மார்ஜின் என்ன, அதாவது சிஎன்டாப் இருக்குது. சிஎன்டாப்னா தெரியுமில்லாங்க, சிஎன்டாப் அந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். புதுசாக வேலைக்கு போகிறாங்க தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. சிஎன்டாப்க்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது, அது தேவையில்லை. சூப்பர் ஸ்டாக்கிஸ்க்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்ன பர்சன்டேஜ்னு சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் கூட நீங்கள் கேட்டு வரணும். மேக்ஸிமம் 8% தருவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே 5லேருந்து 8 வரும். பெரிய கம்பெனினா 8, 5, 5லேருந்து 8. புது கம்பெனினா 10%, 12%. ரீட்டைல் மார்ஜின் 30லேருந்து 35%. அதிகபட்சம் சின்ன கம்பெனியாக. பெரிய கம்பெனியாக 25%, 30%. இதையெல்லாம் கிளியராக அவங்ககிட்ட விளக்கம் கொடுக்கணும். அது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை அப்பாயின்மெண்ட்டு ஒரு புதுசாக போய் அங்கே தெரிஞ்சுக்க முடியாது. என்ன பண்ணலான்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட் போங்க, நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் வருவாங்க. அவங்ககிட்ட இதெல்லாம் நீங்கள் போய் நின்று நிதானமாக பேசி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவங்ககிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்பு நீங்கள் வாங்கலாம். இதுதான் ஐடியா. தெரியாத விஷயத்துக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குது.